அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது? உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது. உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. அப்படி போய் விவசாயம் பண்ணுவா. ஏன்பா, நான் ஒரு ஆள் ஒரு கூட்டமா தெரியுதுனா? கூட்டத்தில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம அங்க போலாம். விவசாயம் இது என்னையா புதுமையான விவசாயமா இருக்கு? அவன் ஏக்கர் கணக்கில் தான் சொல்லி கொடுப்பான். இவன் இன்ச்சு போய் இன்ச்சா சொல்லி கொடுக்குறானே. இவன் தோப்ப விக்கிறது ஊர்ல சாமியார பாக்குறதுக்கு முன்னால அவங்க மாமியார பாக்கணும். இது சாமிய பாக்குறதுக்கு முன்னால பூசாரிய பாக்கணும். கலெக்டரை பாக்குறதுக்கு முன்னால பியூனை பாக்கணும். பொண்ணை பாக்குறதுக்கு முன்னால இந்த கவுண்டரை பாக்கணும். கவுண்டர் கிடைக்கலன்னா கவுண்டர் கடை போரையாவது பாக்கணும். காரியம் சக்சஸ் ஆகும். ஐடியாவை நான் கேட்கிறேன், காதை காட்டு. என்ன தெரியாது மாப்பிள்ள, அந்த அம்மா கிட்ட இவன் பொட்டி வாங்கிட்டான். இவன் பேசல, பொட்டி பேசுது. இவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காக இவன் பொண்டாட்டி கையில பொட்டியை கொடுத்து அனுப்புன. நம்ம பொட்டியை கட்ட ஆரம்பிச்சா இவன் மூஞ்சி அது பாரு, கல்லு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் என்ன வக்கீல? இவன் மூஞ்சி இப்படி, ஓ மாமனார் மூஞ்சி அப்படி, ஓ மாமியார் மூஞ்சி எப்படி? அந்த குடும்ப விளங்கு கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா.